அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. இந்த ரோமா ரேடியோவில் ஒளிபரப்பாகும் என்னுடைய படைப்புகளை கண்டிப்பாக அனைவரும் கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது, கடவுள் எந்த வடிவில் இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு உருவத்தை, சிலையை வைத்து கொண்டு நாம் கும்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்படித்தான் இந்த கடவுள் இருப்பார், இப்படிதான் இந்த பெயர் கொண்ட கடவுள் இருப்பார் என்று. ஆனால் கடவுள் ஒருவரே. ஆனால் கடவுளை யாரும் நேரில் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் கடவுள் வடிவில் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் வடிவில் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன், கேளுங்கள். உண்மை சம்பவம். நான் கண்ணில் பார்த்தது. அந்த பையனை பெற்று கொண்டவர்களிடம் நான் பேசியிருக்கின்றேன். அதாவது, ஒரு கணவன் மனைவி, வயதானவர்கள். அவர்களுக்கு 2-3 குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆண் பெண் எல்லாம் கலந்துதான். ஆனால் வயதான காலத்தில் பெற்றவர்களிடம் தான் வைத்திருந்த இடத்தை எழுதி வைத்து கொண்டு, அவர்களிடம் உள்ள பணத்தை அபகரித்து கொண்டு அவர்களை தனியாக விட்டுவிட்டார்கள். ஆனால் கடவுள் வடிவில் வந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? அவர்களுடைய நிலைமையை அறிந்து அவர்களுக்கு ஒரு வீட்டை எடுத்து கொடுத்து வாடகைக்கு மாதம் மாதம் அவர்களுக்கு மளிகை சாமான்கள் வாங்கி கொடுத்து, அவர்கள் வெளியூர் கோயிலுக்கு செல்வதென்றால் அவர்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைத்து, அவர்களுக்கு கண் ஒளி கொடுத்து, அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்து கண் ஒளி கொடுத்து, அவர்களுக்கு இப்படி பல விதத்தில் உதவி செய்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார். இல்லாவிடில் நாங்கள் மரித்து போயிருப்போம், இந்த மாதிரி வாழ்வு தேவையில்லை என்று மனம் நொந்து கொண்டிருந்தோம். கடவுள் ரூபத்தில் நீங்கள் எங்களை வந்து காப்பாற்றி விட்டீர்கள் என்று தினமும் இந்த நபரை கடவுளாக நினைத்து வணங்கி கொண்டு படுப்பார்களாம். இப்படித்தான் கடவுள் ரூபத்தில் மனிதர் வருவார். நாம் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தால், மனித நேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால், இப்படி ஒரு மனிதர் நமக்கு வாழ்வில் கிடைப்பார். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது விஎஸ் ரோமா.